Hi students, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது theorem 1.8 law of double inverse. If A is non-singular, then A inverse is also non-singular and A inverse the whole inverse equal to A அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். இதை கொஸ்டினில் நம்ம சம்டைம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் law of double inverse அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம மெமரியாக எழுதணும். ஸோ இதே தமிழில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேற்றம் 1.8 இரட்டிப்பு நேர்மாறு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ என்பதோடைய ஸ்டேட்மெண்ட், ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் ஏ இன்வர்ஸையும் பூஜ்ஜியமற்ற கோவை அணி மற்றும் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அதாவது நான் சிங்குலர், ஏ இஸ் நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. ஏங்கிற பூஜ்ஜியமற்ற கோவை அணி. நான் சிங்குலர் அப்படின்னா அதோடைய டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? கொடுத்துட்டு தென்னு வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி தமிழில் எனில்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல கிவன் என்ன, ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை, ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர். அப்போ ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலரா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏயும் நாட் ஈக்குவல் டு 0. சரிங்க, அப்போ ஏ இன்வர்ஸும் நான் சிங்குலர் தான். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன ரிசல்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, we know that A inverse equal to A inverse A is equal to I அப்படிங்கிற இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறேன். இதில் நான் இதையுமோ இல்லை இது ரெண்டையுமோ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதல்ல இதையும் எடுத்துக்கிறேன். ஸோ A inverse equal to I. சரிங்களா? இப்போ இதை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் சொல்லுவேன். ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டேக்கிங் இன்வர்ஸ் ஆன் போத் சைட். சரிங்களா? இதே இது தமிழில் சொல்கிறதா இருந்தால் இருபுறமும் நேர்மாறு காணல். ஸோ நேர்மாறு காண ரெண்டு பக்கமும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ த ஹோல் இன்வர்ஸ். சார் நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு மேட்ரிக்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸில் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஏ இன்வர்ஸ் முன்னாடியும் ஏ பின்னாடியும் வந்துடும். இதுக்கு இன்வர்ஸ் தனித்தனியாக எழுதுனீங்கன்னா இன்வர்ஸ் இந்த செகண்ட் உள்ள ஃபஸ்ட் உள்ள செகண்ட் வரும், ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். அப்போ எப்படி எழுதலாம்னா இந்த ஏ இன்வர்ஸ் அதுக்கான இன்வர்ஸ், இந்த ஏ பின்னாடி வந்துடும். ஸோ இந்த இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் இன்வர்ஸ் எழுதிங்கன்னா அதே யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும். அதை எழுதிட்டேன். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு அந்த உள்ள இந்த ஏ இன்வர்ஸை கேன்சல் பண்ணோம், இதோட ரிசல்ட் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, இது ஏ இன்வர்ஸ், இப்போ இதனுடைய மேட்ரிக்ஸை நம்ம இது ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஏயை போஸ்ட் மல்டிபிள் பண்ணேன், பின்னாடி இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால ஏயை போஸ்ட் மல்டிபிள் பண்ணுறேன். போஸ்ட் மல்டிபிள் பை ஏ, அதாவது ஏயை பின் பெருக்கம் செய்ய. சார் இதில் ஏயை பின்னாடி பெருக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ ஏயை பின்னாடி மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஏ
is equal to I into A. இப்போ இதில் A inverse the whole inverse, A inverse into A, I into A, ஐயோட எந்த மேட்ரிக்ஸ் பண்ணுறோன்னா அதே தான் வரும். ஸோ இப்போ A inverse the whole inverse equal to A. So hence true. Okay, thank you.